வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லர் சீரீஸில் நம்ம பட்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லர் சீரீஸ் எல்லாருக்குமே தெரியும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஃபிலிம்ஸ் 2026 எக்ஸாம் மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த சீரீஸில் ஒரு பகுதியாக தான் நான் இந்த பட்ஜெட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி பட்ஜெட் பேசிக்ஸ் நடத்தியிருக்கோம், இந்த எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அதை நடத்தியிருக்கோம், அதையும் பார்த்துருங்க. எல்லாம் என்டையர் சீரீஸே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம பட்ஜெட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 26 இருக்கு இல்லையா, 2026 இருக்கு இல்லையா, அதில் கரண்ட் அஃபேர்ஸும் எக்கனாமியும் கண்ட்ரோல் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய கோர்ஸஸை கன்சிடர் பண்ணலாம். 75x75 எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம். அது பார்த்திங்கன்னா வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லைங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக்கை நான் அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லா கிளாஸ் முடியும் போதுமே உங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டெஸ்ட்டுமே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி எக்கனாமி மாடியூல் இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இங்கே தமிழில் நிறைய ரெக்வெஸ்ட் வந்ததுனால இப்போ தமிழில் இன்றைக்கி தான் Feb 16 தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கனாலுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிலிம்ஸ்க்கு என்ன தேவையோ அது 9th 10th 11th 12th NCERTs எக்கனாமிக்ஸ் சர்வே பட்ஜெட்லாம் டீட்டெயில்டாக. இது இல்லாமல் கடந்த 15 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒன்று நம்ம டிஸ்கஸும் பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் 4 செக்ஷனல் டெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துப்பீங்க. 4 செக்ஷனல் டெஸ்ட்டில் 2 செக்ஷனல் டெஸ்ட், எல்லாமே 100 கொஷின்ஸ் தான். ஒரு பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே டெஸ்ட், அப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட். ஸோ 4 டெஸ்ட் உங்களுக்கு டிஸ்கஷனோட இந்த ப்ரோக்ராம்லேயே இருக்குது. இது இல்லாமல் 1 இயர்க்கான எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸுமே இந்த கோர்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? உங்களுக்கு இந்த கோர்சஸ் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா இப்படி வெப்சைட் www.simplycurrentaffairs.com வந்தீங்கன்னா அங்கே ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அங்கே பெய்ட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, ஃப்ரீ ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் அங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கிளாஸஸையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட். ஸோ போன பட்ஜெட் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரி அலோகேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபோக்கஸ் ஏரியா, அலோகேஷன்கிறத விட என்ன ஃபோக்கஸ் ஏரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்பவே வேகமாக வளர்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அதுவும் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டரே அவங்க ஸ்பீச்சில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்தாங்க கவர்மெண்ட். அதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்வைட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், சரிங்களா? அதே மாதிரி நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, அதே மாதிரி நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் எடுத்தாலுமே இந்த 4 இனிஷியேட்டிவ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன இதுன்னு ஒன்றுனா பார்க்கலாம், குயிக்காக பார்த்துடலாம். இப்போது உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. அந்த 10 லட்ச ரூபாவை நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சரி, நம்ம பேங்க்கில் போடுறோன்னு வச்சுக்கலாம், அது ஒரு வழி. அடுத்தது நம்ம கோல்டில் போடலாம். அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸில் போடலாம். பாண்ட் மார்க்கெட்டில் கூட நீங்கள் போடலாம், அவேர்னஸ் இருக்குன்னா. இல்லை எனக்கு இதெல்லாம் ஆசை, ஆனால் எனக்கு ஸ்டாக்கில் பாண்டில் போடுறதுலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது என்னங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு நபராக இருக்கலாம். யூஸ்வலாக ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் அங்கே ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் காசை இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ நீங்கள் தரலாம், 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ உங்கள் இஷ்டம். அந்த ஃபண்டை வேறு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஒரு 100 கோடி கலெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த 100 கோடியில் லெட்டஸ்டே ஒரு 10 கோடி ரூபாவை நம்ம கோல்டு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சரி, ஒரு 20 கோடி ரூபாவை நம்ம சில்வர் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சரி, ஒரு 30 கோடி ரூபாய் நம்ம ஜியோ கம்பெனி ஷேர்ஸில் போடலாம். இப்படி இருக்கிற அந்த 100 கோடியை வேறு இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக வர ப்ராஃபிட்டை உங்கள்கிட்ட பணம், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டை பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டை ஒரு கமிஷன் எடுத்துப்பார். ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவர் கமிஷன் எடுத்துப்பார். ப்ராஃபிட் வந்தால் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க, லாஸ் வந்தால் நீங்கள் அதை பேர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் லாஸ் வர்றதுங்கிறது
அதோட ரிஸ்க்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு வெறும் கோல்டு மட்டும் சில்வர் மட்டும்லாம் வாங்கலை. மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் கிட்ட கொடுக்கும்பொழுது அவர் ப்ரொஃபஷனல், அவர் நிறைய விஷயத்தில் அந்த பணத்தை போட்டு, இப்போ ஏதாவது கோல்டு விலை கம்மியானா கூட ஜியோ ஷேர் விலை அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதன் மூலயமா ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை என்ஷூர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் தி ஆஃபர் டாக்குமெண்ட் பிஃபோர் இன்வெஸ்டிங்னு அடிக்கடி செபி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எனிஹவ், இது கான்செப்ட், இது மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ புதுசாக ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு கொண்டு வராங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் சில ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இதிலெல்லாம் ட்ரெடிஷ்னலான விஷயத்தில் காசு போடாமல் சில புது விஷயங்கள் இருக்குது. அது என்ன? ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இன்வைட். இந்த இன்வைட்டும் மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தாங்க. இந்த இன்வைட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். இங்கேயுமே இந்த இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்குவாங்க. உங்கள்கிட்ட இருந்து காசு, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பணம் கொடுக்குற மாதிரி இன்வைட்டில் பணம் கொடுக்க போகிறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை எடுத்து இந்த மாதிரி கோல்டு சில்வர்னு போடாமல் டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், இப்போ மெட்ரோ ரயில் கார்பரேஷன் மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னா அதுக்கு காசு கொடுப்பாங்க, சரிங்களா? இல்லை இது ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னா அதுக்கு காசு தருவாங்க. இல்லை ஒரு ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஒன்று இவங்கெல்லாம் கடன் மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டியை இவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு வழி. இல்லாட்டி அது கான்ட்ராக்டை பொறுத்து, இந்த மெட்ரோ ரயில் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணுறோம், அப்போ வட்டியும் போகும், கொஞ்சம் ப்ராஃபிட்டும் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் என்னென்னா, பணத்தை கலெக்ட் பண்ணி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வர லாபத்தை இன்வெஸ்ட் பண்ணவங்க பிரிச்சுப்பாங்க, சரிங்களா? இதுக்கு பேர் இன்வைட். அப்போ REIT, ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இப்படிங்கிறது என்ன சார்? இதுவும் அப்படி தான். ஸோ மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி, சரிங்களா, நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போடாமல் இவங்ககிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை எடுத்து ஆன்கோயிங் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் போடுவாங்க. ஒரு இடத்துல மால் கட்டுறாங்கன்னா அந்த மாலுக்கு ஃபண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய ஹவுசிங் ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணலாம். ஸோ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் அந்த பணத்தை போடுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலிமா வர லாபத்தை, அது வட்டியாக இருக்கலாம் இல்லை ப்ராஃபிட் ஷேரிங்காக இருக்கலாம், அந்த லாபத்தை இந்த இன்வெஸ்டர்ஸு பிரிச்சுப்பாங்க. இதுதான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ இந்த இன்வைட், REIT இதெல்லாமே ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. எல்லாமே செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது. இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் இன்னும் சிலது கூட இருக்குது. வெஞ்சர் கேபிட்டல்பாங்க, ஹெட்ஜ் ஃபண்டும்பாங்க. அதை பற்றிலாம் நான் வேறு ஒரு வீடியோவில் நடத்துகிறேன். இந்த இன்வைட்டும் REIட்டும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இன்வைட் மூலயமாவும் REIT மூலயமாவும் மக்கள்கிட்டேருந்து பணத்தை மொபிலைஸ் பண்ணி பெரிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸை கவர்மெண்ட்டெல்லாம் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. NIIF அப்படிங்கிறது என்ன? 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 49% பணத்தை போடுவாங்க. மீதி பணத்தை ப்ரைவேட் மொபிலைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த ஃபண்டு மூலயமா ஒரு 40,000 கோடியை மொபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய இன்டென்ஷன். ஸோ இந்த 40,000 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி கவர்மெண்ட்டும் பேலன்ஸ் 20,000 கோடி ப்ரைவேட்டும் கொடுக்க போகிறாங்க. அந்த பணத்தை இன்ஃப்ரா ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வைட் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இன்ஃப்ராவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன, அந்த இன்வைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஃபண்டு, நீங்கள் நான்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த NIIFங்கிறது ஒரு நேஷ்னல் லெவல் ஃபண்டை 40,000 கோடி மொபிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உலக நாடுகள் வேறு கண்ட்ரிஸ் கூட இதில் பணத்தை போடுவாங்க. ஓகே, ஸோ இன்ஃப்ரா ப்ராஜெக்டில் பணத்தை போடுறாங்க. வர லாபத்தை இன்வெஸ்டர்ஸ் பிரிச்சுப்பாங்க. இது NIIF, ரைட்? அதே மாதிரி NABFID, அதையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு மென்ஷன் பண்ணாங்க இந்த எலெக்ஷனில். அது என்ன சார் NABFID? இப்போது சுதந்திரம் கிடைச்ச பிறகு, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு ப்ரைவேட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்களும் தொழில் பண்ணணும். அப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு காசு தேவை. அதுவும் பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய காசு தேவை, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது இல்லையா? அப்போ ரெகுலர் பேங்க்ஸ், இப்போ IOB இருக்குங்க, இந்த IOB மாதிரி ரெகுலர் பேங்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? நம்மளை மாதிரி பொதுஜனம்
அந்த ஐஓபியில் பணத்தை டெபாசிட் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு ஒரு வட்டியும் கொடுப்பாங்க. ஒரு 5% வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம போடுற பணத்துக்கு கொஞ்சம் வட்டி வருது. நம்மலாம் வந்துட்டு இந்த பணத்தை எத்தனை நாள் போட்டு லாக் பண்ணி வைப்போம் பேங்க்கில்? 1 வருஷம், 2 வருஷம், அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் லாக் பண்ணுவோமா அதிகபட்சமாக? நீங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிளில் யோசிச்சு பாருங்கள். நம்ம பணத்தை பேங்க்கில் போட்டோம்னா அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம லாக் பண்ணியாக வைக்க போகிறோம். பொதுவாகவே கம்மியாக தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி லாக் பண்ணப்பட்ட பணத்தை கடன் கொடுப்பாங்க, லோனாக கொடுப்பாங்க மக்களுக்கு. சரிங்களா? அப்போ அந்த பணத்தை எடுத்து லோனாக கொடுப்பாங்க. அதுக்கு இந்த மக்கள் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினவங்க வட்டி கொடுப்பாங்க. ஒரு வட்டி வந்து ஒரு 12% வச்சுக்கலாம். அப்போ 5%க்கு டெபாசிட் வாங்கி 12%க்கு லோனாக கொடுக்குறாங்க. அப்போ 7% கிட்ட ஐஓபிக்கு லாபம். இதுதான் பேங்க்கோட பிஸ்னஸ். சரி, இப்படி 5 வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு ஆவரேஜாக நம்ம போடுற பணம் ஒரு 5 வருஷம் பேங்க்கில் லாக் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த லோன் தராங்க இல்லையா, இந்த லோன் கொடுக்கும் பொழுது 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு பெரிய பெரிய லோனை கொடுத்தா பேங்க் மாட்டிப்பாங்க. ஏன்னா டெபாசிட் பண்ணால் 5 இயர்ஸில் வந்து கேட்பாங்க காசை கொடுன்ட்டுன்னு. 20 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய பெரிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஹைவே ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஏர்போர்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் இந்த பேங்க்ஸ் வந்து லோன் தர முன் வர மாட்டாங்க. சார் ஹவுசிங் லோன்லாம் தராங்களே 25 இயர்ஸ்க்கு, அதெல்லாம் சின்ன லோனுங்க, மேனேஜ் பண்ணிடுவாங்க பேங்க்கு. ஏன்னா வருஷம் புதுசாக டெபாசிட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, ஸோ மேனேஜ் பண்ண முடியும். பட் 5000 கோடி 7000 கோடி லோனுங்கிற போது பேங்க்குக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனாலே இந்த மாதிரி ரெகுலர் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு முன் வர மாட்டாங்க. இதனால தான் 1950ஸ்லேயே 1960ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே சில பேங்க்ஸை உருவாக்குனாங்க. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ICICI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் சில எக்ஸாம்பிள். இதெல்லாம் 1950s, இது 1950ஸ்ல கொண்டு வந்தாங்க, இது 1960ஸ்ல கொண்டு வந்தாங்க. எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க? ப்ரைவேட் பிளேயர்ஸ் அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா காசு தேவை. பெரிய இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும்னா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும், அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. ரெகுலர் பேங்க் தரமாட்டான், இவங்க கொடுப்பாங்கன்னு செட் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சு? அந்த ஆரம்பம் 1950s 60s 70s 80sலாம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் தொழில் தொடங்க முன் வரலை. இந்த பெரிய பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கவர்மெண்ட் என்டர்பிரைஸ், பப்ளிக் செக்டர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு பட்ஜெட்லேருந்தே பணம் அலோகேஷன் கிடச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி பேங்க்ஸ் சும்மா தான் இருந்தாங்க. ஸோ 1990s கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவன் ஏன் சும்மா இருக்கணும், இவனை நம்ம ரெகுலர் பேங்காக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் தான் ICICI IDBIலாம் நம்மலாம் யூஸ் பண்ணுற ஒரு பேங்காக மாறிச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. இன்றைக்கி ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஏகப்பட்ட பேர், இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னு முன் வராங்க. அப்போ அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அதை கொடுக்கணுங்கிறதுக்காக 2021 உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் தான் NABFED. ஸோ இந்த மாதிரி NABFED, NIIF, REIT, InVite இவங்கள மாதிரி ஆளுங்களால தான் கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் பெரும் அளவில் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பட்ஜெட்டில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த Tier 1 சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணது போதும். சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி, அதை ஃபோக்கஸ் பண்ணது போதும். அங்கே நல்லா தான் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம். நம்ம இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ், திருச்சி எடுத்துக்கலாம், கும்பகோணம் எடுத்துக்கலாம், அங்கெல்லாம் நம்ம டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ரா ரிஸ்க் கேரண்டி ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வரலாங்கிறாங்க. இப்போது சில ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்குது. என்ன பயம் சார்? என்ன பயம்னா, இந்த மாதிரி லோன் கொடுத்துட்றாங்க இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆரம்பிப்பாங்க, திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் நின்று போயிடும். லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் ரிஜைம் மாதிரி இருக்கலாம், இல்லை மக்கள் ஏதாவது போராட்டம் பண்ணி கூட அதை ஸ்டாப் பண்ணலாம். அப்போது இந்த கடன் வாங்கினவங்களால திருப்பி தர முடியாமல் போகும். அதனால் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, கடன் கொடுக்குறவங்களுக்கு பயம் இருக்குது. இவங்கக்கிட்ட பணம் இருந்தாலும் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு கடன் கொடுக்குறதுல பயம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நான் ஒரு பார்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் கேரண்டி ஃபண்டு கொண்டு வரேன். அப்படின்னா ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு நிற்கும் பொழுது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு பகுதி ஆஃப் த லோன் நான் திருப்பி தரேன், நான் கேரண்டி தரேன். அவன் திருப்பி தரலைன்னா நான் கேரண்டி தரேன், முழுமையான அமௌண்ட்டுக்கு இல்லை, ஒரு பகுதி அமௌண்ட்டை நான் திருப்பி தரேன், தைரியமாக நீங்கள் லோன் தர முன்வாங்க அப்படின்னு
கவர்மெண்ட் அதுக்காக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அதே மாதிரி ஆக்ஸலரேட் அசட் ரீசைக்ளிங். அசட் ரீசைக்ளிங் ஆர்இஐடி மூலயமா அசட் ரீசைக்ளிங்கை ஆக்ஸலரேட் பண்ணுங்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? ஒரு எத்தனை மாடி, 1 2 3 4 5 6 7, ஓகே, ஒரு 6 மாடி பிஎஸ்என்எல். இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், சிக்ஸ்த் ஃப்ளோர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6 மாடியில் இந்த பிஎஸ்என்எல்லுடைய ஆஃபீஸை நம்ம இந்த 6 5 4 3 இந்த 4 மாடிலேயே நம்ம வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சிடலாம். கொஞ்சம் இன்ஃப்ராலாம் மாற்றணும், நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், உங்களை உட்கார வச்சிடணும். வேணும்னா மேலே ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ணிக்கலாமே, ஒரு 7வது மாடி கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். எல்லா பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் மேல் ஃப்ளோருக்கு போக சொல்லிடலாம். அப்போ கீழே ஒரு 3 ஃப்ளோர் உங்களுக்கு காலியாகுது. இந்த கீழே இருக்கிற 3 ஃப்ளோரை இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கமர்ஷியல் ரெண்ட்டுக்கு விடுங்க. அந்த ரெண்ட் மூலிமா காசு வருது. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு காசு வேணும் இல்லையா? அதுதான் RE80 இருக்குது இல்லையா? அங்கே மக்கள் காசு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த காசை யூஸ் பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வாங்க, ரெண்ட் வரும். இந்த ரெண்ட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுங்க. அதே சமயத்தில் ஒரு பகுதியை கவர்மெண்ட்டு கொடுங்க. ஸோ சும்மா இருக்கிற அசட் தானே, கொஞ்சம் ரீமாடிஃபிகேஷன் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கும் காசு, இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் காசு. ஓனர்ஷிப்லாம் ஒன்றும் மாறல, கவர்மெண்ட் தான் இந்த பில்டிங்கை ஓன் பண்ணுது. இந்தியன் ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இடம் காலியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணால் எவ்வளோ ரெண்ட் கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ நல்லதாக இருக்கும் இல்லையா? அதை ஸ்பீடப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ரோட்ஸ் கொண்டு வாங்க. புதுசாக ஒரு 20 நேஷ்னல் வாட்டர்வே கொண்டு வரணுங்கிறாங்க. நீங்கள் ஒரு கார்கோ, ஒரு ஃப்ரீட்டை நீங்கள் ரோட்டில் கொண்டு போகிறத விட, நீங்கள் ட்ரெயினில் கொண்டு போகிறத விட, நீங்கள் ஒரு வாட்டர் பாடியில் நீங்கள் நதி மூலியமாகவோ இல்லை கடல் மூலியமாகவோ நீங்கள் கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காசு சேவ் பண்ணுவீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ட்ரெயினில் கொண்டு போகிறீங்க, 1 கிலோமீட்டருக்கு ₹1 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் கொண்டு போனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 20 பைசா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. லாஜிஸ்டிக்கல் காஸ்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மியாகும். ஸோ கவர்மெண்ட் என்னென்னா புதுசாக உள்ளுக்குள்ளேயே ஏற்கனவே 111 நேஷ்னல் வாட்டர்வே நம்மக்கிட்ட இருக்குங்க, இன்னும் ஒரு 20 நேஷ்னல் வாட்டர்வே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டர்வேவை நீங்கள் நேஷ்னல் வாட்டர்வேன்னு டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த வாட்டர்வேவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்னொரு 20 டிக்ளேர் பண்ணலாம், அந்த வாட்டர்வேவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இன்னும் ஆழப்படுத்தலாம், சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரோட்லேயும் ட்ரெயின்லேயும் பொருட்கள் கொண்டு போகப்படுதோ, நம்ம உள்ளுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நதிகள் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், அதன் மூலியமாகவும் நம்ம வந்து பொருட்களை கொண்டு போகலாம். இதன் மூலிமா லாஜிஸ்டிக்கல் காஸ்ட் குறைக்க முடியும். நம்ம 2047 இந்த கார்கோ மூவ்மெண்ட் ரோடு ரயிலிருந்து குறைஞ்சது ஒரு 12% வாட்டர்வேயில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சீப்ளைன் சர்வீசஸையும் கொண்டு வரணும்னு இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. சீப்ளைனுங்கிறது நீங்கள் தண்ணியில் லேண்ட் பண்ண முடியும், தண்ணியில் டேக் ஆஃப் பண்ண முடியும். அது பெரிய லேக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பெரிய கடலாக இருக்கலாம், அங்கே லேண்ட் பண்ணி டேக் ஆஃபும் பண்ண முடியும். சரி, இதில் ஏன் சார் இதில் இருந்து அட்வான்டேஜ் இருக்குது? இப்போ நீங்கள் அந்தமான் மாதிரி இடம் எடுத்துக்கோங்களேன், ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்குது, ஆயிரக்கணக்கான. இந்தியாவில் மட்டுமே மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட 1500 ஐலாண்ட் இருக்குதுங்க. ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி சீப்ளைன் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும், டூரிசமும் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேரளாவில் பாருங்களேன், அசாமில் கவுஹாத்தியில் பாருங்களேன், அங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட் டெரைன் எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது. ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டுறதுனா நிறைய காசு ஆகும், ஒரு ஃப்ளாட் டெரைன் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி வாட்டர் பாடி இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ண முடியும்னா இந்த சீப்ளைன் சர்வீசஸ் எவ்வளோ வந்துட்டு உபயோகமாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த பட்ஜெட்டில் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இதில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸ் வாங்க, வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் இல்லை ஏதாவது கேப் இருக்குது, லாஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை வயபிளாக ஆக்கிறதுக்கு உங்கள் லாஸ், அந்த கேப்பை நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அதுதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமையும் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வராங்க, ரைட்? ஸோ இதுதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இந்த பார்ட்டை இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டியூட்டி இருக்கு இல்லையா, 3 டியூட்டியில் அந்த மொதல் டியூட்டி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் நம்ம ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு மறுநாள் நம்ம மொத்தமாக அந்த ஃபஸ்ட் டியூட்டியை முடிச்சிடலாம். செகண்ட் அண்ட் தேர்டு ரொம்ப சிம்பிளுங்க, அதை நம்ம குயிக்காக முடிச்சிட முடியும். இதை முடிச்சுட்டு நம்ம எக்கனாமிக் சர்வே பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ சீரிஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் எங்கள் டீமுக்குமான ரியல் மோட்டிவேஷன். தமிழில் UPSC கண்டென்ட், சீரியஸ் கண்டென்ட், குவாலிட்டி கண்டென்ட்
யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நம்ம சேனலில் கண்டென்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் சிலபஸ் எல்லாமே யூபிஎஸ்சி மாதிரி தான். டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாமே யூபிஎஸ்சி அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்குமே இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.